நம்ம இயக்குனர் ரஞ்சித் வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு வந்தாப்புல. என்ன சொல்லிட்டு வந்தாப்புல, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு ரவுடி லிஸ்ட்ல கொண்டு போறது தான் தமிழக அரசு பார்க்குது. இது ஒரு அரசியல் ஆளுமையாக, இது ம். ஒரு அரசியல் படுகொலையாவே கொண்டு போக பார்க்கல. அப்படிங்கும்போது வழக்கு தவறான திசையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருக்கலாம். நெறைய பேசியிருக்காப்புல. யாரு? ரஞ்சித். அதே மாரி தான் வழக்கு முடிச்சுட்டாங்க இப்போ. புரியுதுங்களா? நம்முடைய கேள்விகளே என்னன்னு சொன்னா, என்னுடைய கேள்வி ஆரம்பத்திலிருந்து, இது சம்பவம் நடந்தவுடனே திமுகவினுடைய முக்கிய ஊடகங்களே வெளியிடுது. அதாவது ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யறதுக்கு முக்கிய மூல காரணமாக இருந்தது ஆம்ஸ்ட்ராங்கு. அதனால வந்து ஆம்ஸ்ட்ராங்கை ஆற்காடு சுரேஷுடைய ஆட்கள் வந்து கொன்னுட்டாங்க. ஏன்னா, ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா மோசடி வழக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோடிக்கு மேல மோசடி ஆமா. வழக்கு. இப்ப அந்த வழக்க பத்தியே தமிழக அரசு வாய் மூடி அப்படியே மௌனி ஆயிட்டாங்க. ஏன்னா, அது முடிஞ்சிருச்சு. அதாவது இது வெள்ள அறிக்கை கூட வெளியிடல. அந்த அதில எத்தன பேர் பாதிக்கப்பட்டாங்க? எத்தன பேருக்கு அரசு அந்த பணத்த திருப்பி ரெக்கவரி குடுத்திருக்கு? பண்ணாங்க. பண்ணாங்க. அந்த ஆருத்ரா வழக்குல வந்து யார் யார கைது பண்ணியிருக்காங்க? இன்னும் யார் யார் ஓகே. தேடப்படும் குற்றவாளியா இருக்காங்க? அந்த லிஸ்ட்ட அப்படியே வந்து குப்பையில தூக்கி போட்டாங்க.